வெறும் 3 ஸ்டெப்ஸில் இந்த ஹேண்ட் கட்டிங்கை சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹேண்ட் கட்டிங்க்காக நான் வந்து 14 இன்ச் ஹைட்டில் ஒரு கிளாத்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 20 இன்ச் 20 இன்ச் அகலம் பிரெத்தில் ஒரு கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 14 இன்ச் அண்ட் இது 20 இன்ச். 2 பீசஸ் ஆஃப் கிளாத். இது ஒரு கைக்கு, இது ஒரு கைக்கு. இப்போ இந்த 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டட் சைட் நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இந்த ஓப்பன் சைட் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து உங்கள் கையுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு அண்ட் இது வந்து கையுடைய ஹைட் நீளம். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எந்த அளவு வேணும் அப்படின்றத நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆர்ம் ஹோலுடைய லென்த் என்ன அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் லென்த்தோட +3 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாத்துக்கு ஆர்ம் ஹோலுடைய லென்த் வந்து 7 இன்ச். அந்த 7 இன்ச்சோட நான் 3 இன்ச்சை ஆட் பண்ணனால 10 இன்ச் வந்துருச்சு. நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தான் நான் 10 இன்ச் வர மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ 10 இன்ச்சுன்றனால அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணனால 10 இன்ச், இல்லைன்னா இது 20 இன்ச் அகலமுள்ள கிளாத். இப்போது ஹேண்ட் கட்டிங்க்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டட் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, 4 பீசஸாக இருக்கும் கிளாத், அந்த சைடில் வச்சு ஒரு 3 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பாட்டம் லைன் கட்டிங்க்கு ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணி ஆகிட்டேன். அப்புறமா இந்த 2 இன்ச் டு இந்த 3 இன்ச் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு லைன் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து மார்க் பண்ண இந்த 3 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச் வரைக்கும் ஒரு சின்ன கர்வ், அதாவது ஒரு பேர்டுடைய விங் ஷேப்க்கு பறவையினோட ரெக்காய் மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டா 3/4 ஹேண்ட் கட்டிங் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் கட்டிங் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபோல்டட் சைட்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணணும், ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணணும், அப்புறம் பாட்டம் லைன் கட்டிங்க்கு 2 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இவ்வளோ தான். இந்த 3 ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சதுனால எந்த ஹேண்டையும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக உங்களால் கட் பண்ணிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.